Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு பார்க்க போற ஒரு டீசர் ரியாக்ஷன் எது அப்படின்னா அகத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீவா சார் நடிப்பில் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும் போது அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் டீசர் தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போறோம். இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் ஃபிலிம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாவும் வரப்போகுது. அண்ட் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றது வந்து பா விஜய் சார். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தான் ஸ்பெஷல் யுவன் சங்கர் ராஜா சார். இப்போ இந்த படத்தோட டீசர் ரியாக்ட் தான் பண்ண போறோம். 3, 2, 1 go. 1940 ஓகே 84 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பங்களால ஐசாரி கணேஷ் சார் பண்றாரு. நல்லா இருக்கு. என்னமோ சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. நமக்கும் இந்த ஓல்ட் ஸ்டோரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மிஸ்ட்ரி ஆஃப் ஜர்னி சம்பந்தம் இருக்குதுனா பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் காணிக்கிறாங்க. நல்லா இருக்கு. சம்பந்தம் இருக்கு. அர்ஜுன் சார். This is very dangerous place. Get out of here. Hey, ஹாரர் ஃபிலிமா? Yes. Discover Revenge. Wow. Hey, எதிர்பார்க்கலையா? பா விஜய் அகத்தியா ஏஞ்சல்ஸ் vs டெவில்ஸ் 31st வந்து படம் வருது. இந்த மந்த் 31st படம் வருது. சத்தியமா ட்ரெய்லர் இப்படி எதிர்பார்க்கல. நான் வந்து இது ஒரு ட்ரெஷர் ஹண்டிங் ஃபிலிமாக தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம். ஏன்னா ட்ரெஷர் ஹண்டிங் ஃபிலிம் தான் ப்ரொமோட்டே பண்ணாங்க. அது எப்படி? பட் ஓகே ஃபைன். சில இடத்துல வந்து இந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிச்சே தவிர அந்த எரியிறது அந்த மாதிரி உள்ள இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதே தவிர மற்றபடி எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் இது அதான் அந்த பிளாட்டை அவங்க வந்து கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணல. பிளாட்டை வந்து சொல்லவும் இல்லை. ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான டீசராக இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஒரு பேன் இண்டியன் படமாக வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆரம்பத்துல இருந்து இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக பண்ணுறதான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த போஸ்டர் வந்ததுலேருந்து அது வந்து பிளாக்கோட சக்ஸஸ்னால பண்ணுறாங்களா இல்லை இந்த கதையே வந்து பேன் இண்டியன் ஃபிலிமாக தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றது தெரியல. எனக்கு இந்த டீசர் பார்க்கும்போது பேன் இண்டியன் லெவலுக்கு அப்படின்றப்போ இது இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலா இன்னும் சவுண்டா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதான் தோணுது. அதான் டெக்னிக்கலா இது வந்து ரொம்ப சவுண்டா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்டோரி லைனுமே வந்து எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய அளவுக்குள்ள இருந்துச்சுனாலும் ஓகே. ஆனா இது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. பிகாஸ் இது இவங்க ப்ரொமோட் பண்ற விதம் வேற, இப்போ வந்திருக்க டீசர் பண்றது வேற. மேபி டீஸ் பண்றதுக்காக விடலாம், வாய்ப்பு நிறையவே இருக்கு. ட்ரெய்லர் வரும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமா தான் இதுல வந்திருக்கு. ட்ரெஷர் ஹண்டிங் அப்படின்ற ப்ரொமோஷனுக்கு இங்க தெரியல. பட் இது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம், ஹாரர் சப்ஜெக்டா வந்த மாதிரி தான் தோணுது. அண்ட் யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் ஹாரர் ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபியுமே வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கத்தி அவர்கிட்ட வரது அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அஸ் அ ஹோல் ட்ரைலராக பார்க்கும்போது இது வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ட்ரைலராக தான் தோணுது. பிகாஸ் பேன் இண்டியன் ஃபிலிம்னு இவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ எல்லா படமே வந்து எடுத்தோடனே பேன் இண்டியன் ஃபிலிம்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. பிகாஸ் ஒரு சக்ஸஸ் ஏதாச்சும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே அடுத்தடுத்து பில்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற அளவுக்கு இவங்ககிட்ட க்ரூஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டோரி லைன் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. அதர்வைஸ் இது வந்து அப்படியே ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடும். அதுக்கு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. எதுவுமே தப்பா சொல்ல முடியாது. பிகாஸ் ட்ரைலர் இன்னும் வரல. ட்ரைலர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராகவே தெரியும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா, வேற ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வேற எந்த ஒரு ட்ரைலருக்காச்சும் நான் ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பை.